மேல்மா சிப்காட் எதிர்ப்பு விவசாயிகள் இயக்கத்தினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க சிப்காட்டுக்கு நிலம் எடுக்கிறது தரிசு நிலங்களை எடுக்கிறதா தான் சொல்லுவீங்க. நீங்க அரசனுடைய அரசாணையிலையுமே போட்டுக்கிறது எல்லாமே தரிசுன்னு போட்டிருக்கிறீங்க. ஆனா அங்க நீங்க சொல்லியிருக்கிற 3172 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 2800 ஏக்கர் முப்போகம் விளையக்கூடிய இடங்கள். அந்த இடங்களை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் 2023 2 ஜூலைல ஆரம்பிச்ச இந்த மேல்மா சிப்காட் காத்திருப்பு போராட்டம் அரசுக்கு 20 கேள்விகளை கேட்டு கொடுத்துருந்தோம். அதுல முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, மறுகுடியமருக்கும் உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குது? இதுதான் முக்கியமான கேள்வி. ஒரு நிலம் எடுக்கிறீங்க, என் வாழ்வாதாரத்தை அழைக்கிறீங்க, அப்ப நீங்க வேற இடத்துல இடம் கொடுக்கணும்ல. அப்போ அரசனுடைய நோக்கம் என்னவா இருக்குதுன்றது தெரியுது இல்லைன்னா, இந்த கேள்விக்கு இன்னை வரைக்கும் பதில் இல்லை. தொடர்ந்து இந்த கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அரசுகிட்ட இந்த பதில் இல்லை. அப்போ இவர்கள் வேண்டும் என்று இந்த திமுக அரசு வேண்டும் என்றே விவசாயிகளை இங்கிருந்து அப்புறப்படுத்தணும். நீங்க என்ன போராடிட்ட ஜெயிச்சிருவீங்களா அப்படிங்கிற திமிர்த்தனத்துல எங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, எங்ககிட்ட காவல்துறை இருக்குது, உங்களால ஒன்றும் பண்ண முடியாது, மாவட்டத்தை விட்டு வெளியே போக முடியாது, ஏன்னா இங்கேயே போலீஸ் எல்லாத்தையும் முடைக்கிறோம். மாவட்டத்தை விட்டு வெளியே போய் தலைமை செயலகத்துக்கு போனா கூட அங்கேயும் தலைமை செயலகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே முடக்கக்கூடிய வேலையை இந்த காவல்துறை பண்ணிட்டு இருக்குது. அதனால எங்களால எங்க பிரச்சனையை வெளியே போய் சொல்றதுக்கு கூட முடியாத அளவுக்கு இந்த மாவட்டத்திலேயே முடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக அமைச்சர் ஏவ வேலு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க 4 பொம்பளைங்களை வச்சு போராடிட்டா நாங்க என்ன சீன் போடுறீங்களா நீங்க அப்படின்ற வார்த்தைலாம் அவர்கிட்ட இருந்து வருது. பார்க்கலாம், பொம்பளைங்க ஓட்டுலாம் வேணான்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் இந்த முறை அமைச்சர் ஏவ வேலு. பொம்பளைங்க ஓட்டுலாம் எல்லாமே ஜெயிச்சுவாருன்ற நினைப்பு இருக்கும் போல.